மார்ச் 6 அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட வரலாற்றுலையும் சரி, அதே நேரம் தமிழக மக்கள்லையும் சரி, அது ஒரு மறக்க முடியாத நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா 1967 மார்ச் 6 தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சரா பதவியேற்றாரு. அவர் பதவியேற்று 2 வருஷம் கூட அவர் தாக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுதான் யதார்த்தமான ஒரு விஷயமே. ஏன்னா 2 வருடத்துக்குள்ள அவர் இறந்துட்டாரு. இருந்தாலும் அவர் காலத்துல அதுவும் குறிப்பா அவர் 3 முக்கியமான விஷயங்களை செஞ்சிருந்தாப்புல. ஒண்ணு என்ன அப்படின்னா, சென்னை ராஜ்யம் அப்படிங்கிற பேரா இருந்த அந்த விஷயத்த மாத்தி அது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தவர் அவர் தான். 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மற்ற திருமணங்கள் மாதிரியே சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்படி செல்லும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் தான் கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அப்படின்னா, மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாதது அப்படின்னு சொல்லி அதை தூக்கி போட்டு இருமொழி கொள்கையை மட்டுமே கடைபிடிச்சு அதை ஒரு கொள்கை உணர்வாகவும் கொண்டு வந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான். அவர் குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் இருந்தார், குறிப்பிட்ட காலங்கள் மட்டும்தான் இருந்தார். அப்படின்னாலுமே அவர் செஞ்ச 3 முக்கியமான விஷயங்களும் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஒரு பேஸ்மெண்டா அமைஞ்சிருக்கு அப்படிங்கறதுதான் வரலாறு சொல்லக்கூடிய ஒரு விஷயமே.